சவுதி அரேபியாவுக்கும் ஜெர்மனின் ஹவுதி படையினருக்கும் இடையே மோதல் வெடித்துள்ள நிலையில் ஜிசான் நகரத்தில் உள்ள அராம்கோ சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது நேற்றைய தினம் ஹவுதிகள் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தின என ஜெர்மன் ஊடகங்களில் பல செய்திகள் வெளியாகியுள்ளன. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். ஹார்முஸ் நீரிணை ஈரானிய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஈரானின் ராணுவ தலைவர்கள் மற்றும் முக்கிய அதிகாரிகள் உறுதி செய்து வருகின்றனர். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கையெழுத்தான அமைதி ஒப்பந்தம் கடந்த ஜூன் மாதம் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து மீண்டும் போர் தொடங்கியுள்ளது. இந்த போரில் ஹார்முஸ் நீரிணை மீதான உரிமை யாருக்கானது என இருதரப்புக்கும் இடையே போட்டி நிலவி வருகின்றது. சர்வதேச எரிபொருள் விநியோகத்தின் முக்கிய பாதையான இந்த ஹோர்முஸ் நீரிணையை ஈரானிய அரசு கட்டுப்படுத்தி வரும் நிலையில் போரால் அந்த பாதையை ஈரானிய படைகள் முற்றிலுமாக முடக்கியுள்ளன. இதனால் அந்த பகுதியில் அமெரிக்க கடற்படை முற்றுகையிட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதில் ஹோர்முஸ் நீரிணையை முழுவதுமாக தங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வருகின்றார். கடந்த புதன்கிழமை அவர் வெளியிட்ட சமூக ஊடக பதிவில் ஹோர்முஸ் நீரிணையின் மீது அமெரிக்கா முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டுள்ளது. அதை நாம் தொடர்ந்து தக்க வைப்போம் என நான் கருதுகின்றேன். எங்களின் கடற்படை முற்றுகையை அனைவரும் வால் ஆப்ஸ் டீஸ் என அழைக்கின்றனர். இதில் ஈரானால் எதுவும் செய்ய முடியாது என கூறியுள்ளார். இப்படி இருக்கும் நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியின் பெருமிதங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரானின் முக்கிய அதிகாரிகள் மற்றும் ஈரானுவ தளபதிகள் இந்த ஹோர்முஸ் நீரிணை மீதான ஈரானின் கட்டுப்பாட்டை உறுதி செய்து வருகின்றனர். இது பற்றி ஈரானின் பிரத்யேக காவல் படையுடன் தொடர்புடைய துணை ராணுவ படையின் தளபதி ஹுசைன் தஜீப் நேற்று கூறுகையில், இன்று ஹோர்முஸ் நீரிணை ஈரானின் நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதையும் நமது நாடு முழுமையான பாதுகாப்போடு தனது பாதையில் தொடர்ந்து பயணிப்பதையும் நீங்கள் காணலாம் என தெரிவித்திருக்கிறார். அத்துடன் இந்த போரில் ஈரானின் முக்கிய தலைவராக அறியப்படும் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி உளவுத்துறையின் தோல்வியால் ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்தில் அமெரிக்கா தொடர்ந்து தவறான கணக்கீடுகளை செய்து வருவதாக கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹோர்முஸ் நீரிணையில் தடையின்றி இயங்குவதாக அமெரிக்கா கூறி வரும் அறிக்கைகள் யதார்த்த நிலைமைக்கு மாறானவை என்றும் ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக மூடப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் கடற்படை தளபதி இதனை தெரிவித்திருக்கிறார். IRGC கடற்படையின் ரியர் அட்மிரல் அலி அஸ்மாய் இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், ஹோர்முஸ் ஜலசந்தி முற்றிலும் மூடப்பட்டுள்ளது. இந்த வழித்தடத்தில் நடைபெறும் அனைத்து நகர்வுகள் மீதும் எங்களுக்கு முழுமையான மற்றும் தீர்க்கமான கட்டுப்பாடு உள்ளது. எங்கள் IRGC கடற்படை வீரர்களின் கவனத்திற்கு தப்பி எந்த ஒரு நகர்வும் இங்கு நடைபெற முடியாது என தெரிவித்திருக்கிறார். உண்மை நிலை என்ன என்பதை போர்க்களத்தில் தான் பார்க்க வேண்டுமே தவிர அமெரிக்க அதிகாரிகளின் அறிவிப்புகளிலும் அறிக்கைகளிலும் பார்க்கக்கூடாது என தெரிவித்திருக்கிறார். இதேவேளை சவுதி அரேபியாவின் ஜிசான் நகரத்தின் மீது ஜெர்மனின் ஹவுதி கிளர்ச்சி படை ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவுக்கும் ஜெர்மனின் ஹவுதி படையினருக்கும் இடையே மோதல் வெடித்துள்ள நிலையில் ஜிசான் நகரத்தில் உள்ள அராம்கோ சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது நேற்றைய தினம் ஹவுதிகள் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தின என ஜெர்மன் ஊடகங்கள் செய்திகள் வெளியாகியிருந்தன. சவுதி அரேபியாவின் மிகப்பெரிய உள்நாட்டு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமான அரம்கோவின் மீது 2 ட்ரோன்கள் மூலம் தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த தாக்குதலில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து சவுதி அரசு இதுவரை எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கவில்லை. அத்துடன் ஜெர்மனின் வான்வெளிப்படை பாதையை சட்டவிரோதமாக பயன்படுத்துவதற்கும் சதா மற்றும் ஹஜ்ஜா மாகாணங்களில் இறையாண்மையை மீறியதாகவும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. ஏற்கனவே உலகின் 12% வணிக போக்குவரத்து நடைபெறும் செங்கடல் பகுதியின் நுழைவு வாயிலான பாப்பல் மண்டாப் நீரிணை வழியாக சவுதி அரேபியாவின் கப்பல்கள் பயணிப்பதற்கு ஹவுதிகள் தடை விதித்திருந்தனர். ஈரான் மீதான போரில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயற்படுவதாக சவுதி மீது ஹவுதிகள் தடை விதித்துள்ளதால் இருதரப்புக்கும் இடையே பதற்றமான சூழ்நிலை உருவாகி வந்தது. இதேவேளை ஜெர்மனின் மேற்கே அமைந்துள்ள பொப்பல் மந்தப் நீரிணை பகுதியை இலக்கு வைத்து ஹவுதி அமைப்பினர் 2 ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது.
பொப்பல் மந்தப் நீரிணைக்கு அருகில் அமைந்துள்ள மோச்சா துறைமுக பகுதியை இலக்கு வைத்து இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. துறைமுகத்தின் கப்பல் தங்கும் இடத்தில் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தாக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதனால் ஏற்பட்டுள்ள சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்த விவரங்களை அதிகாரிகள் மதிப்பீடு செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை எதிர்கால நடவடிக்கைகளுக்கு தனது விருப்பங்களை விரிவுபடுத்தும் வகையில் அமெரிக்கா மத்திய கிழக்கில் கூடுதல் ராணுவ பணியாளர்களை குவித்து வருவதாக மத்திய கிழக்கில் பாதுகாப்பு விவகாரங்களை ஆய்வு செய்த ஆய்வாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். ஈரானுடனான மோதலில் தற்போதைய நிலை தெளிவான வெற்றியோ தோல்வியோ இல்லாமல் முட்டுக்கட்டையாக நீடித்து வரும் நிலையில் அமெரிக்கா இந்த நகர்வை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். அமெரிக்க விமானப்படையைச் சேர்ந்த சில பணியாளர்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு அனுப்பப்படுவதற்காக அழைக்கப்பட்டுள்ளதாக புலனாய்வு அறிக்கைகள் மேற்கோள் காட்டி அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா இந்த பிராந்தியத்தில் தனது பணியாளர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து வருகிறது. இது ஒரு விதமான ராணுவ குவிப்பு நடைபெறுவதற்கான அறிகுறியாக இருக்கிறது என அவர் விளக்கமளித்துள்ளார். எனினும் அமெரிக்கா கூடுதல் படைகளை எந்த குறிப்பிடப்பட்ட நோக்கத்திற்காக குவிக்கிறது என்பது தற்போது தெளிவாகவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது உடனடி தரை தாக்குதலுக்கான தயாரிப்பா அல்லது தற்போது அமெரிக்க தளங்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கையா அல்லது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு சூழ்நிலைகளுக்கு தயாராகும் நடவடிக்கையா என்பது உறுதியாக தெரியவில்லை என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்கா தற்போது ஈரானுக்குள் முழுமையான தரைப்படையெடுப்பை நடத்தி வெற்றியை எதிர்பார்ப்பது நடைமுறையில் சாத்தியமில்லை என்பதே தனது மதிப்பீடு என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவரது கருத்து கணிப்பின்படி ஈரான் மீதான நேரடி ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய ராணுவ அரசியல் மற்றும் பிராந்திய சவால்களை உருவாக்கக்கூடும். அமெரிக்கா தனது ராணுவ விருப்பங்களை அதிகரித்துக் கொண்டிருப்பது உடனடியாக ஈரானை ஆக்கிரமிக்கப் போகிறது என்பதற்கான உறுதியான அறிகுறியாக கருத முடியாது. தற்போது யாரும் வெற்றி பெறுகின்றார்கள் என்று நான் நினைக்கவில்லை. நாம் முற்றிலும் முட்டுக்கட்டையில் இருக்கின்றோம். அதாவது அமெரிக்காவும் ஈரானும் தங்களது முக்கிய இலக்குகளை முழுமையாக அடைய முடியாத நிலையில் மோதல் நீடித்துக் கொண்டிருக்கின்றது என அவரது மதிப்பீடு அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.